அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி 5 நாள் வகுப்பாக நடக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மலர் மருத்துவம் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். மலர்கள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புரிதலோடு இந்த வகுப்புக்கு நீங்கள் வாங்க, இன்னும் அதிகமாக புரிஞ்சுப்பீங்க. மலர்கள் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளை இணைக்கும் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க. இந்த பிரபஞ்சத்தோட இணைப்பு ஏற்படுத்துறதுக்கு இந்த மலர்கள் இன்னும் அதிகமாக உங்களை கூட்டிகிட்டு போகும். ஒவ்வொருத்தரும் மலர் மருத்துவம் கற்றுக்கணும். ரொம்ப ஈஸி, எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. இது முதல்ல மருந்தே கிடையாது, இது ஒரு மலரின் சாறு. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நான் வீடியோஸில் போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு முன்கூட்டியே முன்பதிவு பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நிறைய அறிகுறிகளாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்ல. இப்போது அதே போல தான் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தால் எவ்வளவு மாற்றப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பாருங்களேன். ஏன்னா நீங்களே யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். அதாவது நடந்துக்கிட்டே இருக்குது, மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு, மாறி இருப்பீங்க. ஏன்னா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதுதான் நிச்சயமாக நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிச்சயமாக இந்த மாதிரி மாற்றங்கள் உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பிரபஞ்சம் உங்களை மாற்றிருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஏற்படுற மாற்றம் என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எந்த சின்ன விஷயத்துக்கும் பயப்படுற நீங்கள் சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து பயந்துட்டு கதி கலங்கி ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு அவ்வளோ குழம்புற நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை எப்படி மாற்றிருக்கும் தெரியுமா? உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய மாற்றம் பாசிட்டிவ் தன்மை. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்ப்பீங்க. என்னென்ன நடந்தாலும் ஓகேடா, ஏது வந்தாலும் அது நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்காம என்ன நடந்தாலும் அது என் வாழ்க்கைக்கான நல்லதுக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்டுகிட்டே வாங்க, ரியலைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆமாம் இல்லை, இது எனக்குள்ளே இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஸோ பிரபஞ்சத்தோட இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பிரபஞ்சத்தோட அத்தனை சக்தியும் இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இதை முதல்ல நீங்கள் நம்பணும். அப்போ தான் உங்களால் இதை உங்களாலே உணர முடியும். ஏன்னா நம்ம மாற்றங்கள் என்ன இருக்குன்னு நமக்கே அறியாமல் நம்ம சில நேரங்களில் இருந்திருப்போம். இப்போ யோசித்து பார்க்கும்போது உணர தான் புரியும். ஆமாம் இல்லை, நான் இவ்வளோ மாறி இருக்கேன், நான் முன்னாடி இப்படி கிடையாதே. சின்ன சின்னதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப வாழ்க்கையில் சந்தேகப்படுவேன், யாரை நம்பக்கூடாதுன்னு குழம்பி போய் நிற்பேன். இப்போ நான் அப்படி இல்லையே, எந்த விஷயத்தையுமே எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு மாறி இருக்கேனே அப்படின்னு உங்களுக்கே புரியும். ஏன்னா இப்போ உங்களோட இதயம் இதை எல்லாத்தையும் உணர தயாராக இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்தா உங்களோட எதிர்காலத்தை நிச்சயமாக உங்களோட மாற்றம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கே வந்துடும். நீங்கள் நினச்சது மாதிரியே உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கவும் முடியும். இந்த ரகசியத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மாறி இருக்கிறீங்கன்றது தான் மிகப்பெரிய ரகசியம். பிரபஞ்சம் அதை சொல்லாமல் சொல்லி கொடுக்குது, அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக மந்திரமாயம் எதுவுமே கிடையாதுங்க. இல்லை உங்களோட கற்பனையாக இருக்குமோ, நானே அப்படி கற்பனை பண்ணி நினச்சிக்கிறனோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது சத்தியமான உண்மை. இப்போது நான் சொல்ல போகிற இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களோட மனசை திறந்து வச்சு முழுமையாக இதயபூர்வமாக உணர்ந்து பாருங்களேன், நடந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா உங்களோட வார்த்தைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சரி, இல்லை நிறைய பேர் சொல்லியும் சரி கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆனால் இப்போ அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் லைவாக அப்படியே கண்கூட பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறத அப்படியே பலிக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்ன கரெக்டு தானே நான் சொல்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சமீப காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, நிச்சயமாக அது நடந்திருக்கும். எப்படி அப்படின்னா யாருக்காவது ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ல போகும்பொழுதோ, இல்லை யாருக்கோ கவலைப்படாத, இது உனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்களே கூட உங்களுக்கே கூட எனக்கு இது நடக்கும் பாரு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி அது நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் உங்களோட வார்த்தைக்கு உள்ள பலம். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அளப்பரிய சக்தி. இதை தான் நான் உங்களை உணருங்கன்னு சொல்கிறேன். உணர்ந்து பாருங்கள், உங்கள் வார்த்தை பலிச்சிருக்கு தானே, உங்களுக்கே புரியும். இது எவ்வளோ பெரிய உண்மைன்னு உங்களுக்கே இப்போ புரியுது இல்லை? நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும்
இந்த பிரபஞ்சத்தில் போய் எதிரொலிச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியோடு சேர்ந்து திரும்பி வரும் உங்ககிட்ட. ஸோ அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ எனர்ஜி இருக்குங்க. அது நம்மளோட மூளையில் பதிஞ்சு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத கண் கூட நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சொல்லுவாங்கள்ல, அவசரப்பட்டு யாரையும் சாபம் கொடுத்துறாத, அப்படியே பழிச்சிட போகுது அப்படின்னு. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா, பிரபஞ்ச ஆற்றல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி உங்களுக்குள்ளே இறங்குச்சுன்னா நீங்கள் சொல்கிறதும் பலிக்கும் தானே. ஸோ அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி போராடி வாங்குவோம் இல்லையா, கேட்டு கேட்டு அழுது இல்லை ஒவ்வொரு வாட்டியும் உழைச்சி கஷ்டப்பட்டு. ஆனால் இப்போலாம் பாருங்களேன், கொஞ்ச நாளாக அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டுமே, நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு அது கிடச்சிருக்கும். நீங்கள் உண்மையாக அதை நினச்சி கேட்டிருப்பீங்க. கேட்ட செகண்டுக்கு இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக அதை நடத்தி கொடுத்துருக்கும், யார் மூலமாகவோ கூட. இது எப்படி நடக்குது அப்படின்னா, உங்கள் ஆழ் மனசில் சில நேரங்களில் நீங்கள் கேட்காம மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்கிற விஷயம் கூட நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன் தெரியுமா, உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் பொதிச்சு வச்சுருக்கிறீங்கள சில விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு, அது இந்த பிரபஞ்ச ஆற்றலோட நிரம்பி இருக்குது இப்போது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலில் வந்திருக்கிறீங்க, அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. ஸோ அந்த ஆழ் மனசு ஃபுல்லாக அந்த பிரபஞ்ச எனர்ஜி நிரம்பி இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே நினச்சா கூட அது நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு சில நேரத்தில் நினைக்கிறதுக்கே பயமாக இருக்கும். ஐயோ நான் என்னடா சும்மா நினச்சேன் டக்குன்னு நடந்துருது, உண்மையிலே இப்படி நடக்குது அப்படின்னு, ஐயோ நான் ஏதாவது நினைக்கலாமா அப்படின்னு நீங்கள் உண்மையிலே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது என்ன விஷயமா வேணா இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு உங்களுக்கு பிடிச்ச இல்லை ஒரு வேலையாக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது எப்படியோ யார் மூலமாகவோ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் பெருசாக தான் நடக்கிறோம் நினைக்காதீங்களேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடந்திருக்கோம். கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். உங்கள் லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் சமீப காலத்தில், கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை கொஞ்சம் மாதம் முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்குதே அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் யாரையாவது நினச்சிருப்பீங்க, அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க, அவங்களே வந்து பேசுவாங்க. யாருக்காவது ஃபோன் பண்ணலான்னு நீங்கள் ஃபோனை எடுக்கும் போது கரெக்டாக அவங்கக்கிட்டேருந்து கால் வரும். இதெல்லாம் நிறைய நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்ல. இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களோட ஜேர்னி. பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இதை முதல்ல புரிஞ்சிக்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. நிறைய நடந்திருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனேன்னா தெரியல, எனக்கெல்லாம் அந்த பவர் இருக்கா, எனக்கெல்லாம் நான்லாம் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு நம்மளே நினச்சிட்ருப்போம். கிடையவே கிடையாது. எல்லாரும் கேட்டாலும் கொடுக்குங்க. யார் கேட்டாலும் கொடுக்குங்க. தனியாக இன்னொருத்தவங்க கிட்டே போய் அவங்களுக்கு தான் அந்த எனர்ஜி இருக்குது, எனக்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த பிரபஞ்சம் யார் அன்போட நம்பிக்கையோட தனக்கு தேவை எது அப்படிங்கிற தெளிவோடு கேட்கும் பொழுது அவங்க கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும். இல்லை சில பேருக்கு எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியலன்னு முழுமையாக அது மேலே நீங்கள் சரணடைஞ்சிட்டாலும் உங்களுக்கு எது நல்லதோ அதை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அவ்வளவு அவ்வளவு பேராற்றலுடையது. அது உங்கள் மேலே உங்களை தேடி உங்களுக்காக வந்து கைட் பண்ணும் பொழுது வேற என்னங்க வேணும் நமக்கு? நீங்கள் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி க்ளீனாக உணர முடியும். அதாவது இதுதான் நடக்க போகுது பாரு, இந்த விஷயத்தில் இதான் ஆக போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியே ஒரு இது கூட மாறாமல் அப்படியே நடக்குங்க. ஸோ முன்னாடிலாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோவா புரிஞ்சிக்க மாட்டோம். அந்த புரிதல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போலாம் இது தாண்டா இவ்வளோ தாண்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இந்த இயற்கை கூட ரொம்ப அதிகமாக உங்களுக்கு அந்த தொடர்பு ஏற்படும். ஒரு தென்றல் உரசி போகும் பொழுது அது உங்ககிட்ட சொல்கிற அது கூட அது பேசுகிறது உங்களுக்கு புரியும். அந்த நிலவை பார்க்கும் பொழுது அந்த நிலவில் உள்ள அத்தனை ஆற்றலும் உங்களால் உணர முடியும். அந்த நிலவொளி அனுப்புகிற அந்த ஒரு எனர்ஜியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜியோடு இருப்பீங்க. கவனித்து பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இனிமேல் கவனித்து பாருங்கள். இது தாங்க பிரபஞ்சத்தோட அந்த மொழி. அந்த மௌன மொழி உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த பிரபஞ்சத்தின் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பூ பூக்கிறது கூட உங்களால் உணர முடியும். அந்த பூ உங்களை பார்த்து சிரிக்கிறத உங்களால் உணர முடியும். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்திருக்கும். என்னால் எல்லாமே முடியும்
அப்படின்னு உங்களுக்கு எப்போவுமே தோணும். எந்த விஷயம், அதாவது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் சகஜம் சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்கும்போது மட்டும் இல்லை, கஷ்டப்படும் பொழுதோ இல்லை ஏதோ ஒரு பெரிய சவால் வந்துருச்சு உங்களை, நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஒரு ப்ராப்ளத்தை அப்படின்னா, அந்த நேரத்தில் கூட முன்ன மாதிரி நீங்கள் கலங்காமல் இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். உங்கள் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி இருக்கிறத நீங்கள் கவனிங்களே. எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த பிரபஞ்சத்தால் நீங்கள் மாறி இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் யாருக்குமே டிபெண்ட்டாக இருக்கவே மாட்டீங்க. அதாவது யார் இருந்தால் தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருந்த நீங்கள், இல்லை முக்கியமாக ஒரு பர்சன் அவங்களுக்காக தான் நான் இருக்கேன், அவங்க இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள், இப்போது யார் இல்லைனாலும் என்னால் தனிச்சு இருக்க முடியும், அந்த இறை சக்தி என் கூட இருக்குங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கும் யாரும் அடிமையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. எல்லார் மேலேயும் அன்பு காட்டுவீங்க. ஆனால் பாசம் பற்று அப்படின்னு போய் அவங்கள பிடிச்சிக்க மாட்டீங்க. அதாவது முன்னாடிலாம் நம்ம வந்து ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா நம்ம கூடயே வச்சுக்கணும், இல்லை நம்ம போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கும். ஒரு பொருளாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம இருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க, இல்லை இந்த பொருள் என்னை விட்டு போயிடுமா, பாதுகாத்து வச்சுக்கிறது, பயந்து இருக்கு. இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட சமீப காலமாக இல்லை அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தால் மாறிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் சுதந்திரமானது இல்லையா, எல்லாரையும் நேசிக்கும் இல்லையா, இவங்க தான் அப்படின்னு பிரித்து பார்க்காது. அது போல தான் நீங்களும் சுதந்திரமாக இருப்பீங்க, மற்றவங்களையும் சுதந்திரமாக இருக்க விடுவீங்க. ஒரு உயிரை நம்ம உண்மையாக நேசிச்சோன்னா சுதந்திரமாக இருக்க விடணும். நம்ம எத்தனை வாட்டி படிச்சிருப்போம். ஸோ அதை இப்போ உண்மையிலே நீங்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிரபஞ்சம் உங்களை மாற்றிருக்குன்ற அடையாளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிறவங்கள இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கோங்க. யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? முன்னாடிலாம் இவங்கெல்லாம் இப்படி தானா அப்படின்னு கோவப்படுவீங்க, இவங்க மோசமானவங்க, சரி இப்படி பண்ணிட்டாங்களே. ஆனால் இப்போது அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. எல்லாரையும் பார்த்துட்டு ஓகே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் எதுவுமே யார்கிட்டையுமே காட்டிக்காமல், எதையுமே யார்கிட்டையுமே எதிர்பார்க்காம, நீ இப்படி தான் எனக்கு தெரிஞ்சும் உங்கள் இயல்பு மாறாமல் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் முன்னாடிலாம் உள்ளே அப்படியே புலம்பிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, நான் மட்டும் இவங்களுக்கு எல்லாமே செய்யணுமா, அந்த மாதிரி புலம்பல்கள் எதுவுமே உங்ககிட்ட இப்போ இருக்காது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவங்களுக்கு இன்னும் என்ன வேணுமோ அதையும் நீங்கள் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்பட்டு அடுத்தவங்களுக்காக அப்படியே வந்து உருகி அப்படி இருக்கவே மாட்டீங்க. ஆனால் அதே சமயத்தில் அன்போடு இருப்பீங்க. அன்பு மட்டும்தான் இருக்கும், பற்று அப்படிங்கிறது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு அற்புதமான விஷயம் உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோம். என்ன தெரியுமா? ப்ரேயர். அடுத்தவங்களுக்காக நீங்கள் மனமுருகி ஒரு 2 நிமிஷம் கண்கள் மூடி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிங்கன்னா அது அப்படியே பழிச்சிருங்க. இது நீங்கள் யாருக்காவது பண்ணியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். யாராவது கஷ்டப்படும் பொழுதோ, நோயால் கஷ்டப்பட்டாங்களோ, இல்லை ஏதோ ஒரு மன வழியில் அவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பீங்க, கவலைப்படாதீங்க சரியாகணும். ஸோ அப்போ அவங்க மனசு அவ்வளோ ஒரு நிம்மதி அடைஞ்சிருக்கும். உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இன்னமும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நிம்மதியாக இருக்குது, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் வருது, எனக்கு ஒரு அமைதியாக இருக்குது, இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுவதுமாக நீங்கள் உள்வாங்கியிருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை அப்படியே தன்னோட சக்தியை கொடுத்து உங்களுக்குள்ள அந்த ஆற்றலை இறக்கியிருக்குன்னு நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை மாற்றிருக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். என்னென்னா நடந்தும் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது முன்னாடியே உங்களுக்கு ஒரு சில விஷயம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடும். உள்ளுணர்வு சொல்லிடும் இதுதான் நடக்க போகுது, கண்டிப்பாக இதான் நடக்கும் அப்படின்னு. அது என்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், இது வந்து நல்லதாகவும் எடுத்துக்கலாம், கெட்டதாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய, எந்த அளவுக்கு வரமோ அந்த அளவுக்கு ஒரு சாபமும் கூட. ஸோ ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எப்படின்னா, தெரிஞ்சிக்கும் போது என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கணும் நமக்கு. அது ஒன்று தான் இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட். அதர்வைஸ் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களை முன்னாடியே உங்களுக்கு மனசில் பட வச்சிடும், உங்கள் மனசில் கரெக்டாக பட்டுடும். யார் முன்னாடிலாம் நீங்கள் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நின்னீங்களோ அவங்க முன்னாடி அவங்களே பாராட்டுற வகையில் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். நீங்களே பாருங்கள், சின்ன சின்ன விஷயமாக தான் தெரியும். ஆனால் போக 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 நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினச்சிங்களோ, எதை உங்கள் எய்மாக வச்சிங்களோ, எங்கே வந்து நின்று யார் முன்னாடி நின்று காட்டணும்னு நினச்சிங்களோ அதை அப்படியே சாதிக்கக்கூடிய ஆற்றலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அவங்க முன்னாடி உங்கள் மதிப்பு உயர்றத நீங்களே பார்ப்பீங்க.
உங்களை இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சம் தெரிய வைக்கும். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு உதவிகள் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயமும் உங்களை தேடி தேடி வரும். முன்னை விட இப்போ உங்கள் மனசு ரொம்ப ப்ராடாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்பீங்க. ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கு கூட நன்றி உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஐயோ, எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, இந்த இயற்கை எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான உணவை கொடுக்குது, சுத்தமான காற்றை கொடுக்குது, அந்த மூச்சு காற்று இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே இல்லை. நீங்களும் இந்த பிரபஞ்சமும் வேறு யாரோன்னு பார்க்க முடியாது. ரெண்டு பேருமே ஒன்று தான். நீயும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நீங்கள் இதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. யாரை பார்த்தாலும் கருணை வரும். யாரை பார்த்தாலும் இவங்களும் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு அணுக்களாக இருக்கிறாங்க, இவங்களும் இந்த பிரபஞ்சம் வாழ வச்சுட்டு இருக்கே, இவ்வளவு கருணை உடையதாக இருக்கே அப்படின்னு எல்லா மனிதர்கள் மேலேயும் ஒரு அன்போடு பார்ப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்போடு தான் பார்ப்பீங்க, பாசமோ பற்றோடையோ இல்லை. ஸோ அந்த அன்புங்கிறது பறந்து விரிஞ்சு கொண்டே இருக்கும், எல்லார் மேலேயும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரியான குணங்கள் எல்லாமே இன்னும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு 4 பேருக்கு இனிமேல் நீங்கள் தைரியம் சொல்கிற அளவுக்கு மாறியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அழுதுருக்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். இப்போ பாருங்களேன், நீங்கள் 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணு, இப்படி பண்ணு, ஒன்றும் ஆகாது, சரியாயிடும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாசிட்டிவாக உங்களை தேடி வந்து கொட்டும். உள்ளேருந்து வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்கங்க. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. உணர அந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறத பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க பாருங்களேன், இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் நீங்கள் உணர்ந்துருந்தீங்க, ஆமாங்க என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா கண்டிப்பாக என் கூட இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னை போல தான் நீங்களும், உங்களை போல தான் நானும், நம்ம எல்லாரும் ஒன்று தான் இல்லையா? ஸோ இந்த உணர்வுகள் உங்களுக்கும் வரட்டும். இன்னும் 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 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கட்டும். எல்லாரோட கமெண்ட்ஸும் நான் பார்த்தேன் லாஸ்ட் வீடியோஸில் கூட. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இத்தனை பேர்கள் பிரபஞ்சத்தை உணர்ந்து இவ்வளோ உயிர்கள் சந்தோஷமாக இருக்கா, இவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்கா. ஏதோ இந்த குரலை பற்றி எல்லாரும் சொல்கிறீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியல, நான் சாதாரணமாக அதை பேசுகிறேன். அந்த இறை சக்தி தான் இதை நடத்துது. நான் சத்தியமாக ஒன்றுமே செய்யலை. உங்கள் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்னு அவரு நினைக்கிறாரோ, அந்த இறைசக்தி நினைக்குதோ, இந்த பிரபஞ்சம் நினைக்குதோ, அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக ஆரோக்கியமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.